மதிப்பிற்குரியவர்களே, வாக்கு செலுத்தக்கூடிய நீங்கள் தான் கவனமாக இருந்து வாக்கு செலுத்த வேண்டும். உங்கள் கைகளிலே தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் இருக்கிறது. இந்த ஊர் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் கெட்டுப்போ குட்டிச்சவராகிறது என்றால் அதற்கு காரணம் ஓட்டு போடக்கூடிய மக்கள். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதிமுகவினுடைய பொன் ஜெயசீலன். அவரை பற்றி வெளியிலே விசாரித்தால் அவர் ஒரு கஞ்சன் என்கிறார்கள், அவர் ஒரு கருமி என்கிறார்கள், எச்சிக்கையாலே காக்கா ஓட்டாத மனிதர் என்கிறார்கள். அவர் எந்த அளவிற்கு கஞ்சன் என்றால் இந்த தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட 30 கோடி ரூபாய் பணத்தை செலவு செய்தால் நோட்டு தேய்ந்து விடும் என்ற ஒரே காரணத்திற்காக அரசுக்கே திருப்பி அனுப்பியிருக்கிறார். நாய்க்குட்டி இருக்கிறது, நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டியை பழக்கப்படுத்தி ஒரு பந்தை தூக்கி போட்டு எடுத்து வர சொன்னால் அந்த நாய்க்குட்டி எடுத்து வரும். அதற்கு பேர் பழக்கம். குரங்கு இருக்கிறதே, குரங்கு, அந்த குரங்கை பழக்கப்படுத்தி குச்சியை காட்டி கர்ணம் போட சொன்னால் அந்த குரங்கு குட்டி கர்ணம் போடும். அதற்கு பேர் பழக்கம். கிளி இருக்கிறதே, கிளி, சீட்டை சரித்து போட்டு கிளியை பழக்கப்படுத்தி ஒரு சீட்டை எடுத்து தர சொன்னால் அந்த கிளி எடுத்து கொடுக்கும். அதற்கு பேர் பழக்கம். பழக்கம் என்று சொல்லி வாக்கு போடுகிற பெருமக்களே, நாய்க்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. கிளிக்கும் குரங்குக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் தான் மன்னர்கள், நீங்கள் தான் ஒரு நாட்டிலே மதிப்பிற்குரியவர்களே ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமை படைத்தவர்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் உங்களுடைய வாக்குகளை 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு நீங்கள் விற்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய அவலம். இதே கனிமொழி அவர்கள் தான் மதிப்பிற்குரிய பெருமக்களே, தமிழகத்தினுடைய வீடுகளிலே டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறது. தமிழகத்தினுடைய வீடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆண்கள் குடித்துவிட்டு குடும்பம் ஒழுங்காக நடத்தாததாலே அரிசி வாங்க முடியவில்லை, புடவை வாங்க முடியவில்லை என்று பேசியவர்கள், பொங்கியவர்கள் இதே ஸ்டாலின் அவர்கள் தான் மதிப்பிற்குரியவர்களே. கருப்பு கொடியை கையிலே பிடித்துக் கொண்டு தன்னுடைய வீட்டு வாசலிலே நின்று டாஸ்மாகை மூட வேண்டும் என்று போராடியவர். இதே கனிமொழியிடத்திலே இந்த பிள்ளைகள் கேட்கிற கேள்வி, உங்களுடைய அண்ணன் ஸ்டாலின் தானே அடுத்த 5 ஆண்டுகளிலே முதலமைச்சராக இருந்தார், அவரிடத்திலே நீங்கள் சொல்லி இருக்கலாமே டாஸ்மாகை மூட சொல்லி. அரசாங்கம் உங்களுடைய தானே, ஏன் மூடல? நீண்ட வரலாற்று பெருமைகள் பல கொண்ட இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக மதிப்பிற்குரிய சகோதரர் நேசமிகு தம்பி ரா கார்த்திக் அவர்களை மக்களிடையே அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்ட நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற இந்த பகுதியினுடைய ஆற்றலுக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளே, நிகழ்விற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிய காவல்துறை அதிகாரிகளே, நண்பர்களே, எங்களுடைய பேச்சுகளை குறிப்பெடுத்து அரசுக்கு அனுப்பி வைக்கும் அளப்பரிய பணியை செய்யும் உளவுத்துறை அதிகாரிகளே, இந்த எளிய பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்பதை எதிர் நின்றும் அமர்ந்தும் கேட்கக்கூடிய இந்த பகுதியினுடைய தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த கூடலூர் பகுதி நான் அறிந்த வகையில் ஒரு பன்முக கலாச்சாரம் கொண்ட பகுதி. இங்கே கம்யூனிச தோழர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறார்கள், தமிழ் மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக தொடர்ச்சியாக எனக்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள், கட்சி இருக்கிறது. ஆக பலதரப்பட்ட மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாக இந்த சட்டமன்ற தொகுதி இருக்கிறது.
மதிப்பிற்குரிய பெருமக்களே, இழப்பதற்கு விலங்குகளை தவிர ஒன்றுமில்லை, ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று முழங்கியவர் கடந்த 1000 ஆண்டுகளில் இந்த பூமியில் தோன்றியதில் மகாபெரிய புத்திஜீவியான கார்ல் மார்க்ஸ். அந்த கார்ல் மார்க்ஸ் தன் வாழ்நாளில் நிறைய விடயங்களை கண்டுபிடித்தார், ஆய்வு செய்தார். தன் வாழ்நாள் முழுவதும் அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அவர் தன் வாழ்நாளில் கண்டுபிடித்ததில் 2 முக்கியமான செய்திகள் உண்டு. ஒன்று உபரி மதிப்பு கோட்பாடு, இன்னொன்று மனிதகுலத்தினுடைய இயங்கியல் வரலாறு. மார்க்சிய தோழர்கள் இன்றும் சொல்வார்கள், கம்யூனிச தோழர்கள் இன்றும் சொல்வது உண்டு, இந்த இந்திய பெருந்தேசத்திலே சாதிய அமைப்பு முறைகள் எதற்காக உருவானதென்றால், ஏன் ஒரு சாதி உயர்ந்த சாதி என்று ஒரு சாதி தாழ்ந்த சாதி என்று கட்டமைக்கப்பட்டதென்றால், ஏன் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு கீழே இன்னொரு குறிப்பிட்ட சாதி என்று அடுக்கப்பட்டது என்றால், அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஆனால் வர்க்க ரீதியாக மிக முக்கியமான காரணம் சீப் லேபர்ஸை உருவாக்குறது. அதாவது குறைந்த கூலிக்கு வேலை செய்யக்கூடிய அல்லது கூலியே வாங்காமல் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை, உழைப்பாளிகளை உருவாக்குவதுதான் சாதிய அமைப்பினுடைய பிரதானமான நோக்கமாக இருந்திருக்கிறது. பொருளாதார ரீதியாக சாதி அப்படித்தான் தோழர்களாலே பகிர்ந்து பார்க்கப்படுகிறது. அது உண்மையும் கூட. தமிழ் மக்கள், தமிழர்கள் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கூலிகளாக, கொத்தடிமைகளாக, தோட்ட தொழிலாளர்களாக இந்த நிலத்தில் இருந்து கடந்த காலங்களிலே சென்றிருக்கிறார்கள். பிஜி தீவுகளுடைய கரும்பு தோட்டங்களிலே தமிழர்கள் பட்ட பாடு, அனுபவித்த துன்பம், விட்ட உயிர்கள், சிந்திய ரத்தம் நாம் சொல்லி மாளாதது. இங்கிருந்து கூலி தொழிலாளிகளாக தென்னாப்பிரிக்காவிற்கு சென்ற தமிழர்கள் சுரங்கங்களிலே, தோட்டங்களிலே பட்ட பாடுகள் சொல்லி மாளாது. இங்கிருந்து ஜமைக்காவிற்கு, இங்கிருந்து மலேசியாவிற்கு, மலேசியாவினுடைய தேயிலை தோட்டங்களிலே, ரப்பர் தோட்டங்களிலே, ஈய சுரங்கங்களிலே இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கொத்தடிமைகளாக வேலைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள். சிங்கப்பூருக்கு, பர்மாவிற்கு, வியட்நாமிற்கு, இந்தோனேஷியாவிற்கு சயோம் ரயில் பாதை அமைப்பதற்கு, இந்த உலகின் எண்ணற்ற நாடுகள் வளமை வருவதற்கு, வாழ்வதற்கு, பொருளாதாரம் ஈட்டுவதற்கு, பெரும் பெரும் முதலாளிகளுக்கு, அரசு நிர்வாகங்களுக்கு தமிழர்கள் உலகம் முழுவதும் தங்களுடைய உழைப்பை கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய உயிரை ஈகம் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய ரத்தத்தை பாய்ச்சி அந்த நிலத்தை விளைய வைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது. இலங்கையிலே தேயிலை தோட்டங்களுக்கு பிரிட்டிஷ்காரர்களாலே, மலேசிய தேயிலை தோட்டங்களுக்கு, ரப்பர் தோட்டங்களுக்கு பிரிட்டிஷ்காரர்களாலே, நம்மை ஆண்ட வெள்ளையர்களாலே சிங்கப்பூருக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கொத்தடிமைகளாக வேலைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். ஏன் வெள்ளைக்காரர்கள் தமிழர்களை அழைத்து சென்றார்கள்? அவர்களுக்கு நிறைய காரணம் உண்டு. ஒன்று, தமிழர்கள் மிக தீவிரமான உழைப்பாளிகள். இரண்டாவது, ஆண்டாண்டு காலமாக சாதிய மனோபாவத்திலே உழண்டு திரிந்ததாலே தங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு வக்கற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சொல்வதை கேட்டுக்கொண்டு வேலை செய்கிற தன்மை, அடிமை மனோபாவம் இந்த சமூகத்திலே தமிழர்கள் மீது மிக தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அழைத்து போனார்கள். அப்படித்தான் இங்கிருந்து இலங்கைக்கு சென்றார்கள். அங்கே அந்த நாடுகள் பெற்ற செல்வங்களும், சம்பாதித்த பணமும், அடைந்த வளமும்
நம்முடைய மக்களுடைய உழைப்பாலே உருவான. உலகின் எல்லா இடங்களிலும் தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். மலேசியாவிலே தமிழன் அடிக்கப்பட்டான். இந்தியாவிலே, இதே இந்தியாவிலே அனைவரும் இந்தியன் என்று போதிக்கப்படுகிற இதே நாட்டுக்குள்ளாக மும்பையிலே, மராட்டிய மாநிலத்திலே தமிழர்கள் தாக்கப்பட்டு, விரட்டப்பட்டு, அடிக்கப்பட்டார்கள். காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்திலே தமிழர்கள் அடிக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதும் தமிழர்கள் கேலி பேசப்பட்டார்கள், கூலியல் என்று, கொத்தடிமைகள் என்று. இலங்கையிலே தாக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். உலகின் எல்லா இடங்களிலும் அடி வாங்கிய தமிழர்கள், உலகின் எல்லா இடங்களிலும் கூலிகளாக, கொத்தடிமைகளாக இருந்த தமிழர்கள் வரலாற்றில் ஒரே ஒரு இடத்தில் தான் திருப்பி அடித்தார்கள். அதை ஈழத்திலே, இலங்கையிலே தான் திருப்பி அடித்தார்கள். அதுவரை கூலி என்று ஏலம் பேசிய உலகம் திருப்பி அடித்த அந்த கணத்தில் இருந்து இவர்களை புலி என்று உரிமையோடு முழங்க தொடங்கியது, பெருமையோடு கூப்பிட தொடங்கியது. இது வரலாற்றில் வேறெங்கும் நடக்கல. எப்படிப்பட்ட ஒரு இனம், எப்படிப்பட்ட இனம் இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்தது? நான் தஞ்சாவூரில் இருந்து வருகிறேன் மதிப்பிற்குரியவர்களே. என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர். நம்முடைய பாட்டன் ராஜராஜ சோழனுடைய காலத்திலே அவனுடைய அன்பு மகன் கடல் தொட்ட இடத்தை எல்லாம் தன் கப்பலால் தொட்டானே ராசேந்திர சோழன். அந்த ராசேந்திர சோழனுடைய காலத்திலே என்னுடைய ஊரான தஞ்சாவூர் உலகின் 16 நாடுகளுக்கு தலைநகரம். இன்றைக்கு அது ஒரு மாவட்டத்திற்கு தலைநகரம். ஆனால் சோழனுடைய காலத்திலே உலகின் 16 நாடுகளுக்கு தஞ்சாவூர் தலைநகரம். பல நாடுகளை சோழர்கள் கைப்பற்றினார்கள். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, மாலத்தீவு, லட்சத்தீவு, இன்னும் உலகின் எண்ணற்ற நாடுகள், 16 நாடுகள் சோழர்களாலே கைப்பற்றப்பட்டு ஆளப்பட்டது. அந்த 16 நாடுகளும் சோழருடைய ஆட்சி காலத்திலே தஞ்சாவூரில் இருந்துதான் ஆளப்பட்டது. 16 நாடுகளுக்கும் தலைநகரம் தஞ்சாவூர் தான். தி கிரேட் அலெக்சாண்டருக்கு பிறகு உலக வரலாற்றிலே ஒரே பெரிய மாமன்னன் தி கிரேட் ராஜராஜ சோழன் தான். இதுதான் வரலாறு. அப்படி உலகின் 16 நாடுகளை தன் சொந்த ஊரிலே உட்கார்ந்து கொண்டு கட்டியாண்ட ஒரு பேரினத்தினுடைய மக்கள் பிற்காலத்திலே அடிமைகளாக, ஏதிரிகளாக உலகத்தின் இதே நாடுகளுக்கு வேலைக்கு கொத்தடிமைகளாக போனார்கள். அந்த அளவிற்கு தாழ்ந்து போடும், அந்த அளவிற்கு தாழ்ந்து சிக்கிக்கொண்டு ஒப்பந்தத்தின் மூலம் அங்கிருந்து இந்த நிலத்தில் வந்து குடியேறிய நம்முடைய தமிழர்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலே முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார்கள்? இந்த கூடலூர் மண்ணில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருக்கிறார்களே, டாண்டியிலே வேலை பார்க்கிறார்களே, தனியார் நிறுவனங்கள், தனியார் முதலாளிகள் நடத்தக்கூடிய தேயிலை தோட்டங்களிலே வேலை பார்க்கிறார்களே, எந்த விதத்திலே அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் கண்டிருக்கிறது? எந்த விதத்திலே கண்டிருக்கிறது? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே இந்த மக்கள் எத்தகைய துன்பத்தை அனுபவித்தார்களோ அதே துன்பத்தை வேறு வேறு வகையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலங்கள் மாறி இருக்கிறது, காட்சிகள் மாறவில்லை. அதே துன்பங்கள் இன்றும் வேறு வேறு நிலையிலே இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசாங்கம் அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு இந்த தொகுதியிலே, குறிப்பாக இந்த தொகுதியிலே எத்தகைய மேம்பாடுகளை செய்திருக்கிறது என்பதை நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நான் வந்தவுடன் விசாரித்தேன். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதிமுகவினுடைய பொன் ஜெயசீலன். அவரை பற்றி வெளியிலே விசாரித்தால் அவர் ஒரு கஞ்சன் என்கிறார்கள், அவர் ஒரு கருமி என்கிறார்கள், எச்சிக்கையாலே காக்கா ஓட்டாத மனிதர் என்கிறார்கள். அவர் எந்த அளவிற்கு கஞ்சன் என்றால், இந்த தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட 30 கோடி ரூபாய் பணத்தை செலவு செய்தால் நோட்டு தேய்ந்து விடும் என்ற ஒரே காரணத்திற்காக அரசுக்கே திருப்பி அனுப்பியிருக்கிறார். அந்த அளவிற்கு கஞ்சம் அவர். ஒரு கதை உண்டு. ஒரு ஊரிலே ஒரு கஞ்சன் இருந்தார். அந்த கஞ்சனுக்கு ஒரு கர்வம், தான் தான் மிகப்பெரிய கஞ்சன் என்று. தன்னை தாண்டி ஒரு கஞ்சன் இந்த பிராந்தியத்திலே கிடையாது, நான் தான் நிலத்துக்குள்ளே மிகப்பெரிய கஞ்சன் என்று தலைக்கணம் கொண்டு அழைத்து கொண்டிருந்தார். அவன் எந்த அளவுக்கு கஞ்சன் என்றால், வீட்டிலே கட்டில் இருக்கும், ஆனால் கட்டிலே படுக்க மாட்டான். தலையணை இருக்கும், தலையணை வைக்க மாட்டான். ஏனென்றால் இவையெல்லாம் அழுக்காகிவிடும் என்பதற்காக.
மின்சாரம் இருக்கும், லைட்டை போட மாட்டார். ஏனென்றால் கரண்ட் பில் அதிகம் வரும் என்பதற்காக. தண்ணீர் குழாய் இருக்கும், ஆனால் தண்ணீர் பயன்படுத்த மாட்டான். கிணத்திலே குளத்திலே போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து பயன்படுத்துவான். அந்த அளவிற்கு கஞ்சன். எச்சி கையாலே காக்கா ஓட்ட மாட்டான். இனாமாக இன்னொருவருக்கு ₹1 பணம் கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட கஞ்சனுக்கு திடீரென்று ஒரு சோதனை, ஒரு சவால் என்னவென்றால், அவனை விட ஒரு மிகப்பெரிய கஞ்சன் அந்த ஊருக்கு வந்து விட்டான் என்று செய்தி. இவனுக்கு நெஞ்சு படபடத்து போனது. என்னடா, நாம தான் இந்த ஊர்ல மிகப்பெரிய கஞ்ச, நம்மளோட போட்டி போடுறதுக்கு இன்னொரு கஞ்சன் வந்துட்டானா, அவனை போய் பார்த்தே ஆகணும்னு ஒரு நாள் மாலை பொழுதுல அந்த கஞ்சனை, புதுசா வந்த கஞ்சனை பார்க்கறதுக்கு இந்த கஞ்சன் போறான். போனா அந்த புதுசா வந்த கஞ்சன் வீட்டுக்குள்ள ஒரே இருட்டா இருக்கு, உள்ள உட்கார்ந்துருக்கான். லைட்டு போடல, உள்ள உட்கார்ந்துருக்கான். இவன் வெளியில யாரோ வர்றதை பார்த்துட்டு லைட்டை போட்டுட்டு வெளியில வந்து வரவேற்கிறான். இவன் சொல்றான், தன்னை அறிமுகப்படுத்திட்டு, நான் தான் அந்த ஊர்ல பெரிய கஞ்சனா இருந்தேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய புகழ் மங்க ஆரம்பிச்சிருச்சு, என்னை விட உங்களை பெரிய கஞ்சன்னு சொல்றாங்க, அதனால உங்களை பார்த்து பேசிட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள 2 பேரும் போறாங்க. போன உடனே அந்த வீட்டுல இருந்த கஞ்சன் என்ன பண்ணிட்டான், லைட் ஆஃப் பண்ணிட்டான். லைட் ஆஃப் பண்ண உடனே இந்த கஞ்சன் கேட்கிறான், என்னங்க 2 பேர் தான் இருக்கும், லைட் ஆஃப் பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அதுக்கு அந்த கஞ்சன் சொன்னா, இல்ல வாய் பேச போகுது, காது கேட்க போகுது, எதுக்கு தேவையில்லாம லைட்டை போட்டு கரண்ட் பில் அதிகப்படுத்திக்கிட்டு இருட்டில் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு இருட்டில் உட்காந்து பேசுறாங்க 2 கஞ்சனும். ரொம்ப நேரம் பேசி முடிச்சுட்டு சரி வந்த கஞ்சன் கிளம்பலான்ட்டு கிளம்புறான். உடனே வீட்டுக்கார கஞ்சன் என்ன பண்றான், போய் லைட்டை போட போறான். உடனே கஞ்சன் பதறிட்டான். வந்த கஞ்சன், தயவு செய்து லைட்டை போட்டுறாதேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னங்க, லைட்டை தானே போட போறேன், என்ன பிரச்சனை அப்படின்னு. இவன் எவ்வளவு பெரிய கஞ்சம் பாருங்க. இவன் சொல்றான், அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல, வாய் பேச போகுது, காது கேட்க போகுது, இருட்டுல தானே உட்கார்ந்து இருக்கமேன்னு சொல்லி வெள்ளை வேட்டிய வேட்டி, புது வேட்டி தரையில உட்கார்ந்து அழுக்காயிரும்னு வேட்டியை கலட்டி மடிச்சு கக்கத்துல வச்சுக்கிட்டு இருட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க. வாய் பேச போது, காது கேட்க போகுது, வேட்டி எதுக்குன்னு போய் துவைக்கணும், சோப்பு தூள் செலவாகும், தண்ணி செலவாகும், அதனால வேட்டியை கலட்டி கக்கத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு கக்கது. அதுக்கப்புறம் லைட்டை நிப்பாட்ட சொல்லி மறுபடியும் வேட்டி எடுத்து கட்டி அதன் பிறகு லைட்டு போட சொல்லி கும்பிட்டுட்டு வெளியில வந்தாப்ல. அந்த புதுசா வந்தான் பாருங்க கஞ்சன், அவன் கையெடுத்து இவனை கும்பிட்டுட்டு, உன்ன மாதிரி ஒரு கஞ்சனை நான் பார்த்ததில்லை, நான் உடனே இந்த ஊரை காலி பண்றேன்னு காலி பட்டு போயிட்டான். அந்த வேட்டியை கலாட்டின கஞ்சன் இருக்கா பாருங்க, அந்த மாதிரி கஞ்சனா பொன் ஜெயசீலன் அவர். இதத்தான் எனக்கு வரும்போது சொன்னாங்க. இந்த தோழர்கள் சொன்னார்கள், இந்த தொகுதியில ஏதோ கொலா பதிச்சிருக்கிறாங்களா, 10 லட்சம் ரூபாய்க்கு எஸ்டிமேஷன் போட்டு கொலா பதிச்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பொத்துக்கிட்டு தண்ணி வெளியில ஊத்துது, அந்த லட்சணத்துல கொலா பதிச்சிருக்கிறாங்க. தொகுதிக்கு வந்த பணம் எல்லாம் திருடு போயிருக்கு, யாரு பாக்கெட்டுக்கு போனுச்சுன்னு தெரியல. இந்த தொகுதியில செலவழித்த பணம் குறித்து உண்மையிலேயே ஆட்சி காலத்தில் இருக்கிற போது தன்னுடைய நேர்மையை நிரூபிக்க வேண்டும் என்றால் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செலவழித்த பணம் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இருக்க வேண்டும். இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே, 60 ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்கிறார்கள், ஆனால் ஏன் அவர்கள் புதியவர்களை தேர்ந்தெடுக்க தயங்குகிறார்கள், மீண்டும் அவர்கள் திருந்தி விடுவார்கள் என்று, திமுக காரர்கள் அதிமுக காரர்கள் திருந்தி விடுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மறுபடியும் வாக்கு செலுத்தி அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது ஒருபோதும் சாத்தியப்படாது. திமுக காரனோ அதிமுக காரனும் ஒருபோதும் திருந்த மாட்டான், ஒருபோதும் திருந்த மாட்டான். 2 பேருமே திருடர்கள், 2 பேருமே திருடர்கள். அதிமுக காரனுக்கும் திமுக காரனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, கடல்ல கப்பல் போகும்போது கப்பலை திருடுறவன் அதிமுக காரன், கடலையே சேர்த்து திருடுறவன் திமுக காரன். 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான். அதாவது அதுலயும் இந்த திமுக காரர்கள் திருடுறதுல ஸ்பெஷலிஸ்ட், PhD பண்ணவங்க. எப்படின்னா விஞ்ஞான முறையில் திருடுவார்கள். கண்டே பிடிக்க முடியாது திருட்டு நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. இப்போ ஒரு கடலை கொள்ளை இருக்கு, நிலக்கடலை. எங்க ஊரு பக்கத்துல நிலக்கடலை விலையும் நிலக்கடலை கொள்ளை. நிலக்கடலை கொள்ளையில ஒரு திருடன் போடுறான், பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருடன் என்ன பண்ணுவான்னா, பசியை போக்குறதுக்காக நிலக்கடலையை பறிச்சு தின்றுவோம்னு சொல்லி நிலக்கடலை செடியை பறிச்சு தின்னுட்டு செடியை தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். தோட்டக்காரன் வந்து பார்த்தா பல இடங்கள்ல நிலக்கடலை செடி இல்லாம இருக்கும், அடியில இருக்கிற நிலக்கடலையை பிடுங்கி தின்னுட்டாங்கிறது கண்ணு முன்னாடி விசிபிளா தெரியும், கண்ணு முன்னாடி தெரியும். ஆனா திருடு போயிருக்கேன், திருடிட்டான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதே கொள்ளைக்குள்ள இந்த திமுக காரர்களை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாஞ்சில் சம்பத் தான் சொல்லுவார் அவர் எவ்வளவு பெரிய திருடன். அந்த மாதிரி கடலைக்குள்ளக்குள்ள கருணாநிதி புந்தார்னா செடியை பிச்சு திங்க மாட்டாப்ல, செடி அப்படியே இருக்கும் மேல, மண்ணுக்கு அடியில கையை விட்டு கடலையை மட்டும் பிடிங்கிருவாப்ல. தோட்டக்காரன் வந்து பார்த்தா
செடியெல்லாம் நின்றுகிட்டு இருக்கோம், ஒன்னும் திருநவே தெரியாது. ஆனா அடியில இருக்கிற கடலை காணாம போயிருக்கும். அந்த மாதிரி திருடர்கள் சொல்லுவாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க வெளிநாடுகள்ல, என்னன்னா ஊழல் பண்றதுல ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒவ்வொரு ரகம், பல மாதிரியா திருடுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க. ரஷ்யன்ட்ட போய் ஒரு பத்திரிகையாளன் கேட்டிருக்கான், என்னங்க உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்குது, அந்த பணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், இதோ அங்க தெரியுதுல்ல ஒரு பாலம், ஆமா அந்த பாலம் இடிஞ்சு போச்சே பாதி, ஆமா அந்த இடிஞ்ச பாலம் கட்டுறதுக்கு நிதி கொடுத்தாங்க, அதுல பாதிக்கு நிதியை போட்டு கட்டிட்டு மீதி நிதியில தான் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டினேன் அப்படின்னு தன்னோட வீட்டை சுத்தி காமிச்சிருக்கான் அந்த ரஷ்யன். அதே மாதிரி ஒரு அமெரிக்கன் அவனோட வீட்டுல மிகப்பெரிய மாட மாளிகையில் இருந்திருக்கான். அவனும் ஒரு பத்திரிகையாளன் கேட்டிருக்கான், ஊழல் செஞ்சதா சொல்றாங்களே அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு, எதுல ஊழல் பண்ணீங்க அப்படின்னு. அந்த அமெரிக்கன் சொல்லியிருக்கான், அவனும் கையை காட்டி சொல்லியிருக்கான், அங்க தெரியுதுல ஒரு பாலம், ஆமா பாலம் பாதி கட்டி கட்டாம இருக்கே பாலம், ஆமா பாலம், அந்த பாலத்தை கட்டுறதுக்கு நிதி கொடுத்தாங்க, பாதி பாலம் தான் கட்டின, மீதி பாலத்துல இந்த வீட்டை கட்டிட்டேன் அப்படின்னு இருக்கான். ஆகா, ரஷ்யனோட இவன் மிகப்பெரிய ஊழல்வாதியா இருக்கானேன்னு சொல்லி அடுத்து இந்தியாவுக்கு வர்றான், குறிப்பா தமிழ்நாட்டுக்கு, குறிப்பா கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்க்க வர்றான். பார்க்க வந்தவன், என்னங்க இவ்வளவு பெரிய சொத்து சேர்த்துருக்கிறீங்க, ஆசியாவின் இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பமா இருக்கிறீங்க, ஏது காசு ஊழல் செஞ்சதா சொல்றாங்களே, எங்கிருந்து ஊழல் செஞ்சீங்க அப்படின்னு கேட்க போக கலைஞர் கருணாநிதி தூரமா கையை காட்டி, அந்த தெரியுது பாருங்க பாலம் அப்படின்னு இருக்காப்ல. பத்திரிகையாளன் திரும்பி பார்த்துட்டு, அங்க ஒண்ணும் பாலம்லாம் இல்லையே. ஆமா பாலம் கட்டுறதுக்கு நிதியை கொடுத்தாங்க, பாலம் கட்டல மொத்தமா நான் வீட்டை கட்டிட்டேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள், மதிப்பிற்குரியவர்கள். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, என்ன நம்பிக்கையில நீங்க இவர்களுக்கு தொடர்ச்சியா வாக்கு செலுத்துறீங்க, என்ன மாறிடும்னு தொடர்ச்சியா நீங்க வாக்கு செலுத்துறீங்க. இத்தனை ஆண்டு காலத்தில் மாறாதது புரியல எனக்கு. எனக்கு என்னன்னா, தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு எப்படி சில விதிமுறைகள் ஒழுங்குமுறைகள் இருக்கோ, தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு எப்படி சில விதிமுறைகள் ஒழுங்குமுறைகள் இருக்கோ, அதுபோல தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாக்காளர்களாகிய உங்களுக்கும் சில ஒழுங்குமுறைகள் விதிமுறைகள் இருக்கு, சில தகுதிகள் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் எதெல்லாம் எளிமையா மக்களுக்கு சேரணுமோ கிடைக்கணுமோ அது எல்லாத்துக்கும் இன்று வரை மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நல்ல தண்ணிக்காக, நல்ல சாலைக்காக, மின்சார வசதிக்காக, நல்ல பள்ளிக்கூடத்துக்காக, நல்ல மருத்துவமனைக்காக, எளிமையாக மக்களுக்கு மற்ற நாடுகளில் கிடைக்கக்கூடியது எல்லாவற்றிற்கும் மக்கள் இந்தியாவிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். மற்ற நாடுகளிலே போராடி பெற்ற அனைத்தும் இந்தியர்களுக்கு எளிமையாக கிடைத்துவிட்டது. அதுதான் மிகப்பெரிய சிக்கல். நம் கைகளிலே இருக்கிறதே வாக்குரிமை. இந்த வாக்குரிமை வைத்திருக்கிற நீங்கள் தான், வாக்காளர்கள் தான், பொதுமக்கள் தான் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய மக்களாட்சியினுடைய கதாநாயகர்கள். நீங்கள் தான் மன்னர்கள். நீங்கள் தான் ஒரு நாட்டிலே மதிப்பிற்குரியவர்களே ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமை படைத்தவர்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், உங்களுடைய வாக்குகளை 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு நீங்கள் விற்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய அவலம். இன்று உலகத்தை ஆள்கிறதே அமெரிக்கா, சர்வதேச நாடாக இருக்கிறது அமெரிக்கா. எதேச்சதிகார போக்கோடு உலகத்தின் எந்த நாட்டின் மீதும் எந்த நேரத்தின் மீதும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போர் தொடுக்கலாம் என்கிற இடத்திலே எதேச்சதிகார போக்கை கடைபிடிக்கக்கூடிய அமெரிக்கா. அந்த அமெரிக்கா அடிமைப்பட்டு கிடக்கிறது பிரிட்டன் இடத்திலே. நம்மை போலவே பிரிட்டன் ஒரு துணை கண்டம், அமெரிக்கா ஒரு பெருங்கண்டம். அந்த காலகட்டத்திலே அமெரிக்கர்கள் இடத்திலே விடுதலை உணர்வு பீரிட்டு எழுகிறது. அமெரிக்கர்கள் பிரிட்டனுக்கு எதிராக போராட தொடங்குகிறார்கள். அப்படி போராடுகிற போது பிரிட்டனிலே இருந்து தாமஸ் பெயின் என்கிற ஒரு எழுத்தாளன் அமெரிக்கர்களுக்காக ஒரு விடுதலை பிரகடனத்தை எழுதுகிறான். அந்த புத்தகத்தினுடைய பெயர் தி காமன் சென்ஸ். இவ்வளவு சின்ன புத்தகம், நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு சின்னதுதான். அந்த தாமஸ் பெயின் எழுதிய அந்த காமன் சென்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல அமெரிக்கர்களை நோக்கி ஒரு கேள்வியை அவன் கேட்டு வைக்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, அடே அமெரிக்க மடையர்களே, பிரிட்டன் நிலவியல் பிரகாரம் ஒரு துணை கண்டம், ஒரு சிறிய நாடு. அமெரிக்கா ஒரு கண்டம், ஒரு பெரிய நாடு. வரலாற்றிலே ஒரு கண்டம், அமெரிக்கா என்கிற கண்டம் பிரிட்டன் என்கிற துணை கண்டத்தை ஆளலாம். ஆனால் பிரிட்டன் என்கிற துணை கண்டம் அமெரிக்கா என்கிற கண்டத்தை ஆளலாமா? இது தன்மான இழுக்கு இல்லையா என்று சொல்லி அமெரிக்கர்களிடத்திலே கேட்கிறார்.
அமெரிக்கர்கள் விடுதலை உணர்வு பெற்று கிளர்ந்திருந்து போராடி பிரிட்டனுடைய ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெற்று தங்களை சுதந்திர நாடாக அமைத்துக் கொள்கிறார்கள். அப்படி விடுதலை பெற்ற போராடி விடுதலை பெற்ற அமெரிக்கா இருக்கிறது. அந்த அமெரிக்காவிலே முதலாக தேர்தல் நடக்கிற போது அமெரிக்காவிலே இருந்த வெள்ளையர்களுக்கு, அதுவும் கிறிஸ்துவ வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை, ஓட்டு போடுகிற உரிமை. அமெரிக்காவிலே இருந்த பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. அமெரிக்காவிலே வாழ்ந்த கருப்பின மக்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. அமெரிக்காவிலே பெண்கள் வாக்குரிமையை, ஓட்டுரிமை பெறுவதற்காக 70 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போராடி இருக்கிறார்கள். கருப்பின மக்கள் வாக்குரிமை பெறுவதற்காக வீரஞ்செறிந்த பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். ரத்தம் தோய்ந்த வரலாறு அவர்களுடைய களத்திலே பல கருப்பர்கள் பலியாகி இருக்கிறார்கள், சற்று போயிருக்கிறார்கள். எண்ணற்ற உயிர்களை விலையாக கொடுத்து, பரிசாக கொடுத்து பெறப்பட்டதுதான் அமெரிக்காவிலே கருப்பின மக்களுடைய வாக்குரிமை, பெண்களுடைய வாக்குரிமை. இன்று நாகரிகத்தினுடைய தொட்டிலாக இருக்கிறது ஐரோப்பா. அந்த ஐரோப்பாவிலே பெண்களுக்கு வாக்குரிமை கிடைப்பதற்கு பல்லாண்டு காலம் போராட்டம் நடந்தது. பெண்களை சக மனுஷியாக மதிக்காது, வாக்குரிமை இல்லை என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்த போது 1920களில் தான் பெண்களுக்கு ஐரோப்பாவிலே வாக்குரிமை வழங்கப்பட்டது. நீண்ட நெடிய போராட்டம் அதற்கு பின்பாக உண்டு. நம்மை ஆண்டது இங்கிலாந்து, பிரிட்டன். அந்த பிரிட்டன் உலகம் முழுமைக்கும் ஆட்சி செய்தது. சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் பிரிட்டன். அவனுடைய சாம்ராஜ்யத்திலே சூரிய அஸ்தமனம் என்றே ஒன்று கிடையாது. ஏனென்றால் அவன் உலகம் முழுவதும் கைப்பற்றி இருந்தால், ஒரு நாட்டிலே சூரியன் மறைந்தால் இன்னொரு நாட்டிலே அது மறைவதற்குள் இன்னொரு நாட்டில் சூரியன் எழுந்துவிடும். இந்த 2 நாடுகளும் பிரிட்டனுடைய சாம்ராஜ்யத்திலே இருந்தது. ஆகவே பிரிட்டனுடைய சாம்ராஜ்யத்திலே சூரியன் மறைவது என்ற செய்தியே கிடையாது என்று சொல்லி பிரிட்டனை பேசுவார்கள், சொல்லுவார். அப்படிப்பட்ட பிரிட்டன், எல்லாவற்றிலும் முன்னில் நின்ற பிரிட்டன், அந்த பிரிட்டன் ஒரு மகாராணியை கொண்ட பிரிட்டன். அந்த பிரிட்டனிலே பெண்களுக்கு வாக்குரிமை கிடைப்பதற்கு மகா பெரிய போராட்டங்கள் நடந்தது. 1928 தான் இங்கிலாந்திலே பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. உலகம் முழுவதும் வாக்குரிமை பெறுவதற்காக நம்முடைய மக்கள், உலகத்தில் வாழக்கூடிய பொதுமக்கள், பல நாடுகளில் வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ உயிர்களை விலையாக கொடுத்து போராடி பெற்ற தன்னிகரற்ற உரிமைதான் வாக்குரிமை. ஆனால் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், இந்தியாவில் விடுதலை கிடைக்கும் போது கூடவே சேர்த்து வாக்குரிமை கிடைத்துவிட்டது. போராடாமல் மிக எளிமையாக உங்களுடைய கைகளுக்கு வந்து விட்டது. அதனாலே வாக்குரிமையினுடைய அருமையும், அந்த வாக்குரிமை என்ன செய்யும் என்கிற தெளிவும், வாக்கை பற்றிய புரிதலும் நம்முடைய மக்களுக்கு இல்லை. அதுதான் இங்கே நடந்ததிலே மிகப்பெரிய சிக்கல். நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மதிப்பிற்குரியவர்களே, இந்த வாக்குரிமை எவ்வளவு மதிப்பு மிட்டது ஒரு ஜனநாயக நாட்டிற்குள்ளாக. இந்த வாக்குரிமை தான் உன்னையும் என்னையும் சமத்துவப்படுத்துகிறது. இந்த வாக்குரிமை தான் ஒரு ஏழையும் பணக்காரனையும் சமத்துவப்படுத்துகிறது. இந்த வாக்குரிமை தான் மன்னாதி மன்னர்களையும், பிரதமர்களையும், குடியரசுத் தலைவர்களையும், சாதாரணமாக இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய மக்களையும் சமப்படுத்துகிறது. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு வாக்கு, ஒரு மனிதன், ஒரு மதிப்பு. ஜனநாயகத்துடைய, மக்களாட்சியினுடைய சிறப்பு என்னவென்றால், நாம் அனைவரும் ஒன்று என்றே எண்ணப்படுகிறோம். ஒன்றுக்கு மேலே யாருமே எண்ணப்படுவது இல்லை என்பதுதான். இந்த நாட்டிலே உச்சபட்ச அதிகாரத்திலே இருக்கிறாரே பிரதமர், இந்த நாட்டிலே உச்சபட்ச அதிகாரத்திலே இருக்கிறாரே குடியரசுத் தலைவர், அந்த குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான். நாங்கள் பேசுவதை எதிரே நின்று வேடிக்கை பார்க்கிறோம், அந்த தம்பிக்கும் ஒரே ஓட்டு தான். இந்த நாட்டிலே உச்சபட்ச பணக்காரனாக இருக்கிற அம்பானிக்கும் அதானிக்கும் ஒரு ஓட்டு தான். அந்த முக்கிலே இருக்கிறாரே பிச்சைக்காரன், அவனுக்கு ஒரு ஓட்டு தான். வாக்கு என்கிற அந்த உரிமையாலே நாம் அனைவரும் ஒன்று என்றே எண்ணப்படுகிறோம். ஒன்றுக்கு மேலே இந்த நாட்டிற்குள்ளே யாருமே எண்ணப்படுவதில்லை. இதுதான் வாக்குரிமையினுடைய மகத்துவம். நம்மிடம் வந்து 2000 ரூபாய் பணத்தை நீட்டி, 1000 ரூபாய் பணத்தை நீட்டி வாக்கை காசுக்காக கேட்கிறார்களே இந்த அயோக்கிய அரசியல்வாதிகள், இந்த திமுக, இந்த அதிமுக காரர்கள். இதே போல வெளிநாட்டிலே, அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, ஐரோப்பாவிலே ஒரு 5000 ரூபாய் காசை தூக்கி கொண்டு போய் நின்று அந்த அரசியல்வாதி அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களிடம், நான் 5000 ரூபாய் காசு தருகிறேன், உன்னுடைய வாக்கை எனக்கு போடு என்று கேட்பான் என்றால் அந்த மக்கள் செருப்பகழ்த்தி அடிப்பான் இந்த அரசியல்வாதி. ஏன்னா அவன் வாக்குரிமைக்காக உயிரை கொடுத்திருக்கான். அது என்ன பண்ணும்னு அவனுக்கு தெரியும். மதிப்பிற்குரிய மக்களே, இந்த நாட்டுக்குள்ளே பேச்சுரிமை இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும். இந்த நாட்டுக்குள்ளே உணவு உண்கிற உரிமை இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும். இந்த நாட்டுக்குள்ளே பிடித்த உடையை உடுத்துகிற உரிமை இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும். இந்த நாட்டுக்குள்ளே பிடித்த கடவுளை வழிபடக்கூடிய உரிமை இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும். எவன் ஒருவனும் நீ இதுதான் சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்ல முடியாது.
எவன் ஒருவனும் நீ இதைத்தான் உடுத்த வேண்டும், இதை உடுத்தக்கூடாது என்று சொல்ல முடியாது. எவன் ஒருவனும் நீ இதைத்தான் பேச வேண்டும், இதை பேசக்கூடாது என்று சொல்ல முடியாது. எவன் ஒருவனும் நீ இந்த கடவுளைத்தான் கும்பிட வேண்டும், இந்த கடவுளை கும்பிடக்கூடாது என்று சொல்ல முடியாது. இது எல்லாமே பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய உரிமைகள். இது தன்னுரிமை. எது தன்னுரிமை? தன்னுரிமை என்றால் என்ன? எந்த உரிமையை இன்னொருவன் உனக்கு கொடுக்க முடியாதோ, எந்த உரிமையை இன்னொருவன் உன்னிடத்தில் இருந்து பறித்துக் கொள்ள முடியாதோ, எது உன்னுடைய பிறப்பின் அடிப்படையில் அமைகிறதோ ஒரு நாட்டிற்குள், அதுதான் தன்னுரிமை. வாக்குரிமை என்பது தன்னுரிமை. பெருமக்களே, நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், மதிப்புமிக்க வாக்காளர்களே, இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை தீர்மானிக்கிற வெகுமக்களே, பொதுமக்களே, பெருமக்களே, நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், ஒரு அரசியல்வாதியாக நான் உங்களுக்கு 2000 ரூபாய் பணம் தருகிறேன். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் உங்களுடைய பேச்சுரிமையை விட்டுக் கொடுக்கிறீர்களா? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இன்னும் நான் கொடுக்கக்கூடிய 2000 ரூபாயை வாங்கிக் கொண்டு வாய் மூடி மௌனிக்கிறீர்களா? ஊமையாக இருக்கிறீர்களா? நான் 5000 ரூபாய் பணம் கொடுக்கிறேன். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் உடை உடுத்துகிற உரிமையை விட்டுக் கொடுத்து என் முன்னே அம்மனமாக இருக்கிறீர்களா? நான் கேட்ட செருப்புகள் எரியும்படியா நீ? பேச்சுரிமையை விற்காத பெருமக்களே, விட்டுக் கொடுக்காத பெருமக்களே, உடை உடுத்துகிற உரிமையை விற்காத பெருமக்களே, விட்டுக் கொடுக்காத பெருமக்களே, வாக்குரிமையை மட்டும் ஏன் விற்கிறீர்கள்? யாருக்கிற இந்த நாடு யாரால கெட்டு போகுது? அரசியல்வாதியால கெட்டு போகுதா? கிடையாது. இந்த நாடு ஓட்டு போடக்கூடிய உன்னாலே என்னாலே கெட்டு போகிறது. நீங்கள் தான் பெருமக்களே வாக்கு செலுத்தி கக்கன் என்ற மகத்தான பெருமகனை தேர்ந்தெடுத்தீர்கள். அந்த கக்கன் தமிழ்நாட்டிலே லஞ்ச ஒழிப்புத்துறையை கொண்டு வந்தார். லஞ்சம் வாங்குவதை தடுத்து நிறுத்தினார், மட்டுப்படுத்தினார். நீங்கள் தான் பெருமக்களே வாக்கு செலுத்தி செந்தில் பாலாஜி என்ற ஒரு சில்லறையை தேர்ந்தெடுத்தீர்கள். செந்தில் பாலாஜி ஊழல் செய்தார், லஞ்சம் வாங்கினார். ஆக மந்திரிகள் மீது தவறல்ல, மாறாக வாக்கு செலுத்தக்கூடிய யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்ற முடிவை எடுக்கக்கூடிய உங்கள் மீதுதான் தவறு. உங்கள் மீதுதான் தவறு. ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறார், the ballot is more stronger than the bullet. உங்களுடைய வாக்கு துப்பாக்கியில் இருந்து வெளிவரக்கூடிய தோட்டாவை விட வலிமையானது என்று சொல்கிறார். அந்த வாக்கினுடைய வலிமை உணராமல் இருப்பதுதான் இந்த மக்களை பிடித்த சாபக்கேடு. அதுதான் சாபக்கேடு. மதிப்பிற்குரிய மக்களே, உங்களுடைய வாக்குகள் தான் தெருக்களிலே திரிந்து கொண்ட மனிதர்களை கோபுரத்திலே ஏற்றி உச்சாணி கொம்பிலே உட்கார வைத்து உச்சபட்ச அதிகாரத்தை அவர்களுடைய கையிலே கொடுத்து உங்களை ஆளச் செய்தது. உங்கள் வாக்குதான் உச்சாணி கொம்பிலே உட்கார்ந்திருந்தவர்களை கூட தெருவிலே இழுத்து போட்டு சின்னாபின்னமாக்கியது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த நிலத்திற்குள்ளாக கல்வி கண்டிருந்த காமராசர், அந்த காமராசர் தேர்தலிலே பங்கெடுக்கவில்லை என்றால், நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றால், அவர் முதலமைச்சராக இருக்கவில்லை என்றால், விருதுநகரிலே ஒரு மளிகை கடை நடத்தி கொண்டிருந்திருப்பார். இந்த இருக்கிறதே சலீனா ஸ்டோர்ஸ், இது போல ஒரு மளிகை கடை நடத்தி கொண்டிருந்திருப்பார் காமராசர். அவ்வளவுதான். திமுகவுடைய தலைவர் திமுகவை தோற்றுவித்தாரே அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தாரே, அந்த அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு நீங்கள் வாக்கு போடவில்லை என்றால், அவர் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால், சென்னையிலே பச்சையப்பன் கல்லூரியிலே பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பார். அண்ணாதுரைக்கு பிறகாக தமிழ்நாட்டை ஆண்டாரே கலைஞர் கருணாநிதி அவர்கள், அந்த கருணாநிதி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு போடவில்லை என்றால், உங்களுடைய வாக்காலே அவர் முதலமைச்சர் ஆகவில்லை என்றால், தமிழ் திரைப்படத்துறையிலே சிறந்த வசனகர்த்தாவாக இருந்திருப்பார். கருணாநிதிக்கு பிறகாக ஆண்டாரே எம்ஜிஆர் அவர்கள், அந்த எம்ஜிஆருக்கு நீங்கள் வாக்கு போடவில்லை என்றால், அவர் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால், தமிழ் திரைப்படத்துறையிலே ஒரு நடிகராக இருந்திருப்பார். மதிப்பிற்குரிய மக்களே, எம்ஜிஆருக்கு பிறகு இந்த நாட்டை ஆண்டாரே மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் அந்த ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்கள் வாக்கு போடவில்லை என்றால், ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால், அவர் தமிழ் திரைப்படத்துறையிலே சரோஜா தேவி போல ஒரு நடிகையாக இருந்து திரைப்படங்களிலே நடித்து பெங்களூரிலே தங்கி இருந்து ஓய்வு பெற்றிருப்பார். ஆக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானதும் இந்த மண்ணை ஆண்டதும் நீங்கள் போட்ட வாக்கினால்தான். நீங்கள் அவருக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சரோஜா தேவி போல ஒரு திரைப்பட நடிகையாக இருந்து ஓய்வு பெற்று பெங்களூரிலே தங்கி இருந்து தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தமிழ்நாட்டிற்கு வந்து செய்தி சேனல்களிலே பேட்டி கொடுத்து விட்டு சென்றிருப்பார். அவருக்கு பிறகாக தமிழ்நாட்டை ஆண்டாரே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். குருட்டு புனைக்கு கொள்ளுக்கட்ட கிடைச்ச மாதிரி ஓ பன்னீர்செல்வத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டில் 3 முறை முதலமைச்சர் பதவி. அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தவில்லை என்றால், அவர் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால், தேனியிலே டீ கடை நடத்தி கொண்டிருந்திருப்பார். அதற்கு பிறகாக தமிழ்நாட்டை ஆண்டாரே எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தவில்லை என்றால், அவர் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால், எடப்பாடியிலே வெள்ள மண்டி நடத்தி கொண்டிருந்திருப்பார்.
ஆக மதிப்பிற்குரியவர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வெள்ளமண்டி நடத்தியவர்கள், டீக்கடை நடத்தியவர்கள், பேராசிரியர்கள், நடிகர்கள், நடிகைகள், வசனகர்த்தாக்கள், மளிகை கடை வைத்திருந்தவர்கள், இப்படி நம்மோடு சாதாரணமாக திரிந்து கொண்டிருந்த இந்த மக்கள்கள் எல்லாம் நம்மை ஆளக்கூடிய உச்சாணி கொம்பிற்கு கொண்டு போய் உட்கார வைத்தது எது? நம் கைகளிலே இருக்கிற வாக்கு, நீங்கள் போட்ட வாக்கு. இந்த வாக்குதான் சாதாரண மனிதர்களை தலைவர்களாக மாற்றியது. அவர்கள்தான் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். அவர்கள்தான் இந்த 60 ஆண்டு காலமாக எங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயித்தார். சிந்தித்து பாருங்கள். ஆக உங்களுடைய வாக்கு எவ்வளவு தூரம் வலிமையானது. இந்த வாக்கை காசுக்கு விற்கலாமா? எதன் அடிப்படையில் வாக்கு செலுத்த வேண்டும்? எவ்வளவு பேசினாலும் இந்த தொகுதியிலே திமுக அதிமுகவுக்கு வாக்கு விழுகிறது. எவ்வளவு பேசினாலும் கேடு செய்த கட்சிகள், ஊழல் செய்த கட்சிகள், லஞ்சம் வாங்கிய கட்சிகள், மக்களின் வரி பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கட்சிகள், இந்த ஊருக்கு எந்த ஒரு நல்லதையும் செய்யாத கட்சிகள், எந்த ஒரு நல்லதையும் செய்யாத இந்த கட்சிகளுக்கு மீண்டும் மீண்டும் எப்படி நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள்? பல வாக்காளர் இடத்திலே நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் சொல்வார்கள் பழக்கம் என்று சொல்லி வாக்கு செலுத்துவார்கள். பழகிருச்சிங்க. திமுகவுக்கு காலங்காலமா ஓட்டு போட்டு பழகிருச்சிங்க. அதிமுகவுக்கு காலங்காலமா ஓட்டு போட்டு பழகிருச்சிங்க. கை சின்னத்துக்கு காலங்காலமா ஓட்டு போட்டு பழகிருச்சிங்க. உதயசூரியனை பார்த்தாலே கை அங்க போயிருது பழக்கம். ரெட்டலைய பார்த்தாலே கை அங்க போயிருது பழக்கம். கை சின்ன பார்த்தாலே கை அங்க போயிருது பழக்கம் அப்படின்னு சொல்லி பழக்கம் என்று சொல்லி வாக்கு செலுத்துகிற பெருமக்களே, நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், பழக்கம் என்கிற அடிப்படையில் வாக்கு செலுத்த கூடாது. அது ஜனநாயகத்துக்கு செய்கிற துரோகம். நீங்கள் பழக்கம் என்று சொல்லி வாக்கு செலுத்துவதால் தான் எவ்வளவு கேடுகளையும் நாம் செய்யலாம், எவ்வளவு ஊழலையும் செய்யலாம், எவ்வளவு லஞ்சத்தையும் செய்யலாம், எத்தனை மக்களை வேண்டுமானாலும் நாட்டுக்குள்ளே சுட்டுக் கொள்ளலாம், வேலை இல்லாமல் அவனை திண்டாட வைக்கலாம், அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவனை அல்லல் படுத்தலாம். எவ்வளவு செய்தாலும் பழக்கம் என்று சொல்லி இவர்கள் நமக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள். தேர்தல் நேரத்திலே காசை கொடுத்து இவர்களிடத்திலே நாம் வாக்கை வாங்கிவிட முடியும் என்று திமுகவும் அதிமுகவும் நினைப்பதாலே, பழக்கம் என்று சொல்லி நீங்கள் வாக்கு செலுத்துவதாலே மதிப்பிற்குரிய மக்களே, இந்த நாட்டிலே ஜனநாயகம் சீரழிந்து போகிறது. வாக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக, பழக்கம் என்பதற்காக, சின்னம் பழகிவிட்டது என்பதற்காக, பரம்பரை என்பதற்காக, பரம்பரையாக பாரம்பரியமாக நாங்கள் ஓட்டு போடுகிறோம் ஒரே சின்னத்திற்காக என்பதற்காக ஓட்டு போட முடியாது. தேர்தல் ஒரு நாட்டிலே எதற்கு நடக்கிறது? 5 ஆண்டுகளுக்கு தேர்தல் ஒரு முறை ஒரு நாட்டிலே ஏன் நடக்கிறது? ஆண்டாண்டு காலத்திற்கும் நீங்கள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவீர்கள் என்றால் அவருக்கே அந்த நாட்டை எழுதி கொடுத்து விடலாமே. பிறகு எதற்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிறது? ஏனென்றால் தேர்தலுடைய அடிப்படை என்னவென்றால், தொடர்ச்சியாக ஒரே இடத்திலே ஒரே கட்சியினிடத்திலே அதிகாரம் குவியக்கூடாது, ஒரே ஆட்சி தொடர்ச்சியாக நிலவக்கூடாது, ஒரே சித்தாந்தத்தை கொண்ட கட்சிகள் இந்த நிலத்தை தொடர்ச்சியாக ஆளக்கூடாது என்பதற்காகத்தான், மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக புதிய தத்துவத்தை, புதிய சித்தாந்தத்தை, புதிய கட்சியை, இன்னும் மேம்படுத்தப்பட்ட அரசியலை செய்யக்கூடிய கட்சிகளை, நேர்மையானவர்களை, புதியவர்களை, இளைஞர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறுவது. இல்லை என்றால் ஒரு நாட்டிற்குள்ள 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை நடத்தலாமே, 50 வருஷம் ஒரு கட்சி ஆள கொடுக்கலாமே. அது இல்லாம ஏன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தலாம்? ஏனென்றால் மாற்றம் வர வேண்டும், மக்கள் புதிய ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற பழையவர்களிடமிருந்து மேம்பட்டதை, கேடு செய்த பழையவர்களை புறக்கணித்து விட்டு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு தான் தேர்தல். அதனால்தான் அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. ஆனால் மக்களோட பிரச்சனை என்னன்னா, நீ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்து, 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்து, நான் ஒருத்தவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னா இந்த நாட்டில் ஜனநாயகம் எப்படி வாழும்? எல்லோருடைய கருத்துக்களையும் நாங்கள் மதிக்கிறோம், எங்களுடைய கருத்துக்களையும் எல்லோரும் மதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். மதிப்பிற்குரியவர்களே, வாக்கு செலுத்தக்கூடிய நீங்கள் தான் கவனமாக இருந்து வாக்கு செலுத்த வேண்டும். உங்கள் கைகளிலே தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் இருக்கிறது. இந்த ஊர் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் கெட்டுப்போ குட்டிச்சவராகிறது என்றால் அதற்கு காரணம் ஓட்டு போடக்கூடிய மக்கள் தான். அரசியல்வாதிகளை சொல்லி குற்றமில்லை, அவர்களுடைய அடிப்படையான பண்பு அதுதான். மக்கள் தான் கவனமாக நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். பழக்கம் என்று சொல்லி ஒருபோதும் வாக்கு செலுத்தாதீர்கள். நாய்க்குட்டி இருக்கிறது, நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டியை பழக்கப்படுத்தி ஒரு பந்தை தூக்கி போட்டு எடுத்து வர சொன்னால் அந்த நாய்க்குட்டி எடுத்து வரும். அதற்கு பேர் பழக்கம். குரங்கு இருக்கிறதே, குரங்கு, அந்த குரங்கை பழக்கப்படுத்தி குச்சியை காட்டி கர்ணம் போட சொன்னால் அந்த குரங்கு குட்டி கர்ணம் போடும். அதற்கு பேர் பழக்கம். கிளி இருக்கிறதே, கிளி, சீட்டை சரித்து போட்டு கிளியை பழக்கப்படுத்தி ஒரு சீட்டை எடுத்து தர சொன்னால் அந்த கிளி எடுத்து கொடுக்கும். அதற்கு பேர் பழக்கம். பழக்கம் என்று சொல்லி வாக்கு போடுகிற பெருமக்களே, நாய்க்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் உண்டு, கிளிக்கும் குரங்குக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் உண்டு.
அவைகளுக்கு பெரிய அளவிலே சிந்திக்கிற அறிவாற்றல் கிடையாது. மாறாக மனிதர்களுக்கு சிந்திக்கிற அறிவாற்றல் உண்டு. பிடிக்கிறது என்பதாலே, பழக்கம் என்பதாலே, சின்னம் என்பதாலே வாக்கு போடுவதை தயவு செய்து நிறுத்திவிடு. ஒரு சமூகம் பாழ்பட்டு கிடக்கிறது. இந்த நாடு கிட்டத்தட்ட சுடுகாடாக மாறிவிட்டது. பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இவன் வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க மாட்டான். காலையில வேலைக்கு போவான், சாயந்தரம் வேலையை விட்டு வருவான், அதே வீடு, அதே சாப்பாடு, அதே சம்பளம், ஒரே வட்டத்துக்குள்ள வாழ்க்கையை நகர்த்தி நகர்த்தி வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுப்போம், பெரிய வேலை ஏதாவது ஒன்று செய்வோம். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தை கூடுதலாக செலவழிச்சோம்னா புதிய ஏதாவது ஒன்று கற்றுக்கலாமே, புதிய திறமைகளை வளர்த்துக்கலாமே, சின்ன சின்ன சம்பாத்தியத்தை உருவாக்கிக்கலாமே, நீண்ட காலத்தில் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குமே, பொருளாதாரத்தை உயர்த்துமே, புதிய தொடர்புகளை உண்டாக்குமே, புது விஷயத்தை கற்றுக்குவோமே, அதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறிக்குவோமே. இந்த மாதிரியான ரிஸ்க்கை நம்மால் எடுக்கிறதே கிடையாது. உலகின் எல்லா நாட்டு மக்களும் பெரிய அளவில் ரிஸ்க் எடுப்பான், பரீட்சையாட்டு முயற்சிகள் செய்வான், வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போறதுக்கு நித்தம் தவித்திருப்பான், தேடிக்கிட்டு இருப்பான். நம்ம மக்கள்கிட்ட அது சுத்தமாக கிடையாது. இவங்க எல்லாம் சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃபை வாழ்ந்தவங்க, ரொம்ப சௌகரியமான ஒரு லைஃப். சனி ஞாயிறா கறி எடுக்க வேண்டியது, ஆக்கி வீட்டில் திங்க வேண்டியது, ஞாயிற்றுக்கிழமைனா நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு படுத்து தூங்க வேண்டியது, திங்கக்கிழமை காலையில் திருச்சி வேலைக்கு போக வேண்டியது, சாயந்தரம் வர வேண்டியது, ராத்திரி தோசையோ இட்லியோ ஊற்ற சொல்லி வீட்டில் சாப்பிட்டு தூங்க வேண்டியது. இதுதான் இவனுக்கு தெரிஞ்ச முயற்சி. மதிப்பிற்குரிய பெருமக்களே, ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில முன்னேறணும்னா அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ரிஸ்க் எடுக்கணும், உடையணும், புது முயற்சி பண்ணணும், துணிஞ்சு சில வேலைகளை செய்யணும், நடக்கிறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சில முடிவுகளை எடுக்கணும். எவன் ஒருவன் அந்த மாதிரி தனி மனிதன் முடிவெடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை தான் அடுத்த கட்டத்திற்கு போகிறது. அவன் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்கிறான். ஒரு தனி மனிதனுக்கும் இது பொருந்தும், ஒரு சமூகத்துக்கும் இது பொருந்தும். நம்முடைய சமூகம் கடந்த காலங்களிலே மிகப்பெரிய பரீட்சை முயற்சிகளை செய்து பார்த்திருக்கிறது, பெரிய அளவிலே ரிஸ்க் எடுத்திருக்கிறது இந்திய சமூகம். இந்த இந்தியாவிற்குள்ளே கெட்டி தட்டி போன பழைய மூட பழக்க வழக்கங்கள் இருந்தது. இந்த நிலத்திற்குள்ளாக தேவதாசி முறை இருந்தது. இந்த நிலத்திற்குள்ளாக உடன்கட்டை ஏறுதல் என்கிற பழக்கம், கணவன் இறந்தவுடன் பெண்களும் கணவனுடைய அந்த எரிகிற உடலை கட்டிப்பிடித்துக் கொண்டு செத்து போய்விட வேண்டும் என்கிற உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இருந்தது. உடன்கட்டை ஏறுகிறவள் தான் பத்தினி என்கிற கற்பிதம் இருந்தது. விதவைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், வெள்ளை புடவை உடுத்த வேண்டும், பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது என்று எத்தனையோ அடக்குமுறைகள், பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடாது என்று, சைக்கிள் ஓட்டக்கூடாது என்று எத்தனையோ கேடுகட்ட கேவலங்கட்ட அடக்குமுறைகள் இந்த சமூகத்திலே இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்திலே இந்த சமூகம் ஒரு ரிஸ்க் எடுக்குது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் தூக்கி தூர எறியணும். வரக்கூடிய காலத்திற்கு ஏற்றது போல நாம் பெண்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கான உரிமைகளை அனுமதிக்க வேண்டும். அது அவர்களுடைய, அவர்களுக்கு சொந்தமானது, அவர்களை சக உயிர்களாக மதித்து சமமாக நடத்த வேண்டும் என்று ஏதோ ஒரு புள்ளியில், காலத்தின் ஏதோ ஒரு புள்ளியில் இந்த சமூகத்திற்கு உரைக்கிறது. அதனாலே இந்த சமூகம் சமத்துவத்தை நோக்கி முன்னேறுகிறது. இந்திய சமூகத்திலே மிகப்பெரிய அளவிலே ரிஸ்க் எடுத்த ஒரு மனிதர், பரிச்சாயத்த முயற்சியை செய்த ஒரு மனிதர் என்றால் அவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்த ஒரு மனிதர். ஏனென்றால் காந்தியும் அம்பேத்கருக்கும் வித்தியாசம் உண்டு. என்னளவிலே இந்தியாவினுடைய தேச தந்தை யார் என்று கேட்டால் நான் காந்தி என்று உறுதியாக சொல்ல மாட்டேன். என்னளவிலே இந்தியாவுடைய தேச தந்தை என்பது அம்பேத்கர் அவர்கள் தான். ஏனென்றால் காந்தி இந்த நாட்டிற்கு அரசியல் விடுதலையை வேண்டினார், அம்பேத்கர் இந்த நாட்டிற்கு சமூக விடுதலையை வேண்டினார். காந்தி இந்த நாட்டிற்கு விடுதலை வேண்டும் என்று நினைக்கிற போது இந்த நாட்டிலே இருந்த 35 கோடி மக்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை வேண்டும் என்கிற நினைப்பு இருந்தது. ஆகவே 35 கோடி மக்களோடு ஒன்றாக சேர்த்து தன்னுடைய முடிவையும் தன்னுடைய சிந்தனையும் ஒரே நேர்கோட்டிலே செலுத்தி வலிமை பெற்ற ஒரு கருத்தாக அதை உருவாக்கி வெள்ளையர்களுக்கு எதிராக போராடி விடுதலை பெற்றதாக நாம் படிக்கிறோம். இது காந்தியினுடைய கதை. ஆனால் அம்பேத்கருடைய கதை என்பது வேறு. அவர் சமூக விடுதலையை வேண்டியவர். அவர் சாதி வேண்டாம், சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார். இந்தியாவிலே இருக்கக்கூடிய 35 கோடி மக்களுடைய மனநிலையும் அதற்கு எதிராக இருந்தது. சாதியை யாருமே விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. சாதியின் பேராலே கொடுமையை அனுபவிக்கக்கூடிய மக்கள் கூட எதனாலே இந்த கொடுமையை அனுபவிக்கிறோம் என்று விழிப்புணர்வு அவர்களுக்கு இருந்தது இல்லை. அவர்களும் சாதிய இழிவுகளில் இருந்து வெளியே வர விரும்பியது இல்லை. ஆனால் அம்பேத்கர் என்கிற ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் போராடி 35 கோடி மக்களையும் எதிர்த்து நின்று அவர்கள் சிந்தனை ஓட்டத்திற்கு நேரெதிரே நின்று இந்த நிலத்திற்குள்ளாக சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு வாழ்நாள் முழுவதும் வேலைகள் செய்தார். அவர்தான் இந்த நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தார். அம்பேத்கர் என்கிற அந்த தனி மனிதன் இந்திய சமூகத்தில் எடுத்த அந்த மிகப்பெரிய ரிஸ்கினாலே இன்றைக்கு குறைந்த அளவிற்கேனும் இந்த சமூகம் சமத்துவத்தை அனுபவிக்கிறது என்றால் அந்த புகழ், பேர், பெருமை அம்பேத்கரை சேர்ந்தது.
ஆக ஏதோ ஒரு இடத்துல சமூகம் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு புதிய நிர்வாகத்தை, புதிய அரசியலை இந்த பகுதியினுடைய மக்கள் காண்பதற்கு, தமிழக மக்கள் காண்பதற்கு கட்டி தட்டி போன பழமைகளை, இந்த திமுகவை, இந்த அதிமுகவை தூக்கி எறிந்துவிட்டு புதிய கட்சிகளை, கொள்கை கொண்டவர்களை, உண்மையிலேயே மாற்றாக இருப்பவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது தமிழகத்தினுடைய பெருமக்கள். அப்பொழுதுதான் புதிய மாற்றம் ஏற்படும். மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான தவறை செய்துவிட்டு புதிய புதிய முடிவுகளை எதிர்பார்ப்பது முட்டாள்தனத்திலும் முட்டாள்தனம் பெருமக்களே, முட்டாள்தனம். 1901 இருந்து 2026 கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள், 120 ஆண்டுகளாக நாம் வாக்கு செலுத்தி கொண்டே இருக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் வாக்கு செலுத்தியும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் தீர்ந்ததில்லை, கண்ணீர் தீர்ந்ததில்லை, கவலை தீர்ந்ததில்லை, நல்வாழ்வை நாம் தொட்டோம் இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு செலுத்தி கொண்டே இருக்கிறோம். எது ஒன்றும் மாறவில்லை. ஆக உங்கள் கைகளிலே இருக்கிற இந்த வாக்குரிமையை வைத்து புதியவர்களை, புதிய கட்சிகளை, நம்பிக்கையானவர்களை, படித்தவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுல உங்களுக்கு ஒன்றும் நட்டமாயிர போறதில்லை. எந்த நட்டமும் கிடையாது. நீங்க ஓட்ட மாத்தி போறதுனால என்ன நட்டமாயிரும்? இவங்க என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டாங்க. இப்ப நீங்க ஓட்டு போடலன்னா இவங்க செய்யாம விட்டுருவாங்க. ஒண்ணு நடந்துடாது. மாற்றம் வேண்டும் என்கிற நினைப்பு மக்களிடத்தில் வர வேண்டும். ஆக நீங்கள் வாக்குகளை மாற்றி போடுகிற போதுதான் ஒரு புதிய அரசானது உருவாகும். மதிப்பிற்குரிய மக்களே, நான் உங்களிடத்திலே சொல்லுவேன், உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னவென்றால், எந்த நாட்டிலே தேர்தல் நேர்மையாக நடக்கிறதோ அந்த நாட்டிலே அமையக்கூடிய ஆட்சி நேர்மையான ஆட்சியாக அமையும். எந்த நாட்டிலே நேர்மையான ஆட்சி அமைகிறதோ அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அரச நிர்வாகம் நேர்மையானதாக இருக்கும். எந்த நாட்டிலே நேர்மையான ஆட்சி இருக்கிறதோ, எந்த நாட்டிலே நேர்மையான அரசு நிர்வாகம் இருக்கிறதோ அந்த நாட்டிற்குள்ளாக தன் இயல்பிலேயே மதிப்பிற்குரியவர்களே மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதுதான் செய்தி. ஆனால் தமிழ்நாடு சர்வ நாசியாகி சுடுகாடாகி போயிருக்கிறது. இங்கே பேசியவர்கள் சொன்னது போல தம்பி கூட குறைவாக சொன்னார். 2026 டாஸ்மாகில் இருந்து தமிழக அரசு பெறக்கூடிய ஆண்டு வருமானம் 52,000 கோடி. எஸ்ஓஆர்டி தமிழ்நாட்டினுடைய சொந்த வரி வருவாயிலே, மதிப்பிற்குரிய பெருமக்களே, தமிழ்நாட்டினுடைய சொந்த வரி வருவாயிலே டாஸ்மாகினுடைய வருமானம் மட்டும் 30%. தமிழ்நாட்டிற்கு அதிகம் வருமானம் வரக்கூடிய ஒரு துறை சாராயத்துறை. சாராயம் விட்டு மாநிலத்திற்கான பெருவாரியான பணத்தை ஒரு மாநில அரசு சம்பாதிக்கிறது என்றால் அது எவ்வளவு மோசமான அரசு என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே கனிமொழி அவர்கள், திமுகவினுடைய கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்திலே இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறார்கள்? குடியாலே தமிழகத்தினுடைய இளைஞர்கள் செத்து போனதாலே பெண்கள் விதவையாகி இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம் என்று பேசியவர் இதே கனிமொழி அவர்கள் தான். மதிப்பிற்குரிய பெருமக்களே, தமிழகத்தினுடைய வீடுகளிலே டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறது. தமிழகத்தினுடைய வீடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆண்கள் குடித்துவிட்டு குடும்பம் ஒழுங்காக நடத்தாததாலே அரிசி வாங்க முடியவில்லை, புடவை வாங்க முடியவில்லை என்று பேசியவர்கள், பொங்கியவர்கள் இதே ஸ்டாலின் அவர்கள் தான். மதிப்பிற்குரியவர்களே, கருப்பு கொடியை கையிலே பிடித்துக் கொண்டு தன்னுடைய வீட்டு வாசலிலே நின்று டாஸ்மாகை மூட வேண்டும் என்று போராடியவர் இதே கனிமொழியிடத்திலே. இந்த பிள்ளைகள் கேட்கிற கேள்வி, உங்களுடைய அண்ணன் ஸ்டாலின் தானே அடுத்த 5 ஆண்டுகளிலே முதலமைச்சராக இருந்தார். அவரிடத்திலே நீங்கள் சொல்லி இருக்கலாமே டாஸ்மாகை மூட சொல்லி. அரசாங்கம் உங்களுடைய தானே, ஏன் மூடல? என்னடா இந்த நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு தேர்தல் அறிக்கை கொடுக்குது பல்லாண்டு காலமாக. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் படிப்படியாக டாஸ்மாகை மூடுவோம் என்று பல்லாண்டு காலமாக தேர்தல் அறிக்கை கொடுக்கிறது. விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மாநாடு போடுகிறது. பாமக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே மதுவிலக்கு தான் என்று சொல்கிறார்கள். எத்தனை ஆண்டுகளாக? 10-20 வருஷமா சொல்லிட்டு இருக்காண்டா. 20 வருஷமா டாஸ்மாகை மூடணும்னு சொல்றவன் தான் 20 வருஷமா ஆட்சியில் இருக்க. அப்புறம் ஏன்டா மூடல? ஏன் மூடல? ஏன்னா நீ மூட மாட்ட. உன்னால மூட முடியலன்னா ஏன் போய் சொல்ற? ஏன் மக்களை ஏமாத்துற? மூட முடியாதுன்னா மூட முடியாதுன்னு சொல்லலாம். மூட முடியாதுன்னு சொல்லு. மதிப்பிற்குரிய மக்களை, இதை உடைத்து பேச வேண்டும். வருடத்திற்கு 52,000 கோடி அரசாங்கத்திற்கு டாஸ்மாகில் இருந்து வருமானம். இது ஒண்ணு. இரண்டாவது, விக்கிற டாஸ்மாக்ல இருந்தே 52,000 கோடி வருமானம் என்றால் அந்த டாஸ்மாக்கு சாராயம் எங்க இருந்து வருது? இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாராய ஆலைகள்ல இருந்து வருது. மொத்தம் 11 சாராய ஆலைகள். இந்த 11 சாராய ஆலைகளும் யாருக்கு சொந்தம்? இதே திமுகவுடைய அமைச்சர்களுக்கு, அதிமுகவுடைய அமைச்சர்களுக்கு சொந்தம். இதே ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தம். இதே டிஆர் பாலுக்கு சொந்தம் சாராய ஆலை. அந்த சாராய ஆலையில் இருந்து தான் தமிழகத்தினுடைய டாஸ்மாக்கு சாராயம் வருகிறது.
விற்கக்கூடிய டாஸ்மாக்கு 52,000 கோடி ரூபாய் லாபம் என்றால் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு லட்சம் கோடி ரூபாய் லாபம். அதை தாண்டி இந்த பார் இருக்குது, இந்த பார டெண்டர் இருக்கவன் யாரு? இதே திமுக அதிமுக கவுன்சிலர், வட்டச் செயலாளர், நகர செயலாளர். ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியல் கட்சியும் ஒரு அரசும் டாஸ்மாக்கினாலே பயனடைகிறது. வருமானம் கிடைக்கிறது டாஸ்மாக்கிலே இருந்து. நல்ல விதமாக கெட்ட விதமாக வருமானத்திற்கு உட்பட்டு, வரிக்கு உட்பட்டு, உட்படாமல் கள்ளத்தனமாக வந்து கொண்டே இருக்கிறது லட்சக்கணக்கான ரூபாய். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமா? உண்மையிலேயே அதிகம். 35 வயதுல தொடர்ச்சியாக குடித்து குடித்து அடிக்ட் ஆகி குடி நோயாளியாகி உழைக்கிற திறனை தமிழகத்தினுடைய மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் எவன்? அடித்தட்டிலே வாழ்பவன். அத்தனை பேரும் எவன்? இந்த சமூகத்தினுடைய தினக்கூலியாக இருப்பவன். சித்தாள், கொத்தனாரு, மேஸ்திரி, கையாளு, ஆட்டோ டிரைவர், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், ஆசாரி, மளிகை கடைக்காரன், தண்ணி கேன் போடுறவன், ஆட்டோ ஓட்டவன், இவன் தான் குடிக்கிறான். இவன் அத்தனை பேரும் யாரே? எளிய மனிதன், தினக்கூலிகள். டாஸ்மாக்ல எந்த கோடீஸ்வரன் வந்து நின்று சாராயம் வாங்குறான்? டாஸ்மாக்ல எந்த முதலமைச்சருடைய சொந்தக்காரன் வந்து நின்று சாராயம் வாங்குறான்? சாராயம் வாங்குற அத்தனை பேரும் என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய தம்பிமார்கள், என்னுடைய சித்தம்பம், பெரியப்ப, மாமா, மச்சான், அங்காளி, பங்காளி, எல்லாம் உழைக்கிறவன்டா. இந்த உழைக்கிற மக்கள் தான் டாஸ்மாக்ல வந்து சாராயம் வாங்குறான். 35 வயசுல குடிச்சு குடிச்சு ஒரு சமூகம் சீரழிஞ்சு, இளைஞர்கள் சீரழிஞ்சு, ஆண்கள் சீரழிஞ்சு உழைக்கிற திறனை இழந்துடுறான். 35 வயசுல தெருவுல நடந்தா வெயில் அடிச்சுன்னா மயக்கம் வருது, வேலை செய்ய முடியல, கிட்னி அழுகி போயிருது, குடல் வெந்து போயிருது, ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிடுறான், பிள்ளைகளை பொண்டாட்டிய தெருவுல விட்டுறான். இது மட்டுமில்லாமல் தமிழகத்துடைய உயர் நீதிமன்றம் சொல்லுது, என்ன சொல்லுது? நாட்டில் இத்தனை கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், அசம்பாவிதங்கள் நடக்கிறது, இது அத்தனைக்கு பின்னாலும் சாராயம் இருக்கிறது என்று சொல்கிறது. நாட்டிலே நடக்கக்கூடிய பெரும்பான்மையான விபத்துக்கள், உயிர் இழப்புகளை கொடுக்கக்கூடிய விபத்துக்கள் பெரும்பாலும் மது போதையிலே, சாராயத்திலே நடக்கிறது என்று யார் சொல்வது? உயர் நீதிமன்றம் சொல்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பெருமக்களே. இதற்கு பேர் தான் உழைப்பு திரண்டல். ஒரு கூலி தொழிலாளி ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பான்? அதிகபட்சம் 1000 ரூபாய் சம்பாதிப்பான். ஒரு மாசத்துக்கு ஒரு 20 நாள் வேலைக்கு போறானா அவனுடைய மாத வருமானம் 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாயில வேலைக்கே போகலனாலும் தினமும் குடிப்பான். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் டாஸ்மாக்கு கொடுக்கறான்னு வச்சுக்கிட்டா ஒரு மாசத்துக்கு 6,000 ரூபாய் டாஸ்மாக்கு மட்டும். மாசத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஆண் 3ல் 1 பங்கு 6,000 ரூபாய சாராயத்துக்கு கொடுக்கிறான். சாராயத்துக்கு இது ஒரு நாடு. இது குடிச்சு காலையில எந்திரிச்சா போற தெளிஞ்சா ஒண்ணுமே இல்லை. ஆனா 6,000 ரூபாயை உழைக்கிற மக்களிடமிருந்து புடுங்கக்கூடிய அரசாங்கம், சாராய கடை நடத்தி ஊற்றி கொடுத்து தன் மக்களை சாக கொடுக்கிற அரசாங்கம், கேடுகட்ட கேவலம் கிட்ட அரசாங்கம், இதை தூக்கி எறியணும். இந்த அயோக்கிய பிள்ளைகளை அடிச்சு வரணும். இவன் மாத்துவன அறிக்கை கொடுப்பான், வாக்குறுதி கொடுப்பான், ஒரு தடவை கூட மாத்த மாட்டான், ஒரு தடவை கூட மூட மாட்டான். சமூகம் சீரழிஞ்சு கிடக்கிறார். நாட்டில் இத்தனை தம்பிகள் பேசினார்களே, 2 வயது சிறுமி கற்பழிக்க, 2 வயது பெண்ணுடா, பெண் குழந்தை சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிறார். யாருக்கு அடுத்தது? திமுக காரன் அயோக்கிய பையன். கஞ்சாவை போட்டு சீரழிச்சாண்டா. மதுராந்தகத்துல 14 வயசு சிறுமிய 2 பசங்க கஞ்சா போதையில காட்டுக்குள்ள வச்சு சதைச்சு சின்னாவினமாக்கி சாகடிச்சாண்டா. விளாத்தி குளத்துல அந்த பெண்ணு 12வது படிக்கிற சிறுமி சீரழிச்சு பாலியல் வன்புணர்வுக்கு ஆள்படுத்தி சாக கொடுத்தாண்டா. அரக்கோணத்தில் 60 வயசு அம்மா பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு செத்து போனாடா. நாடு முழுவதும் பத்திரிகையை திருப்ப முடியலடா. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது. சிந்திச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த போதை, இந்த கஞ்சா. இந்த பகுதியில் கஞ்சா புழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க, மக்கள் சொல்லுங்க, இளைஞர்கள் சொல்லுங்க. இந்த பகுதியில் கஞ்சா புழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். கஞ்சா புழக்கம் இருக்கு, போலீஸ்காரர்களுக்கு தெரியாம இருக்கா? நான் கேட்கிறேன், காவல்துறைக்கு தெரியாம இந்த பகுதியில் கஞ்சா விற்கப்படுதா? யார் கஞ்சா விற்கிறான்னு போலீஸ்காரர்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்க? கட்டிங், லஞ்சம். நீ போலீஸ்காரங்கிட்ட இந்த தெருவுல கஞ்சா விற்கிறான்னு போன் பண்ணி சொன்னா தெருகட்டு போகுது, சீரழின்னு சொல்லி, இந்த ஆளு இந்த தெருவுல இந்த வீட்டுல கஞ்சா விற்கிறான்னு நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லுங்க. போலீஸ் உடனே என்ன பண்ணும்னா நேரா அவனுக்கு போன் பண்ணி உன்னை பத்தி ஒரு தகவல் சொல்லிட்டான்னு சொல்லி, கஞ்சா விற்கிறவங்க என்ன பண்ணுவான்? ஒன்னா சேர்ந்து தகவல் கொடுத்தவன வெட்டி கொண்டுருவான். இது நடக்குதா தமிழ்நாட்டுல? இது நடக்குது. கஞ்சாவை போட்டு தெருமுக்கில் 3 பசங்க 4 பசங்க ஒன்னா நின்னுக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கிற பெற்றோர்கள் அந்த வழியா போறதுக்கு எவ்வளவு சங்கடப்படுறான். திரும்பி அவன் கண்ணை பார்த்து முனுக்குன்னா சண்டை வந்துடும்டா, அடிச்சுக்குவாங்கடா. பொம்பளை பிள்ளைய வீட்டுல கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள செத்து போறான்டா பாதி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போகுதுடா, சின்ன பின்னமாகுதுடா.
2 வயசு சிறுமி கற்பழிப்பு, 60 வயசு அம்மா கற்பழிப்பு, 14 வயசு சிறுமி கற்பழிப்பு, 7 வயசு சிறுமி கற்பழிப்பு, 4 வயசு சிறுமி கற்பழிப்பு. இந்த கொடுமை இளவெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, இதே கோயம்புத்தூர்ல செந்தில்குமார்ங்கிற ஒரு சூப்பரண்டன்ட், ஒரு அயோக்கிய, ஒரு கமாண்டன்ட், தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. அயோக்கிய. அதுக்கு இன்னொரு பெண் எஸ்ஐ உடந்தை. இப்ப 2 பேரும் ஜெயில கிடக்குறாங்க. நாட்டுல அவ்வளவு தப்பு நடக்குது. உங்கள்கிட்ட வரும் போலீஸ், நீ அதே வேலையை செஞ்சீங்கன்னா என்னடா நாடு இது? எவ்வளவு கேடுகளை, எவ்வளவு கேவலங்களை பொறுத்துக் கொள்வது, சகித்துக் கொள்வது? எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிட்டே இருக்கிறது? என்ன கொம்பு முளைச்சிருக்க இவங்களுக்கு? இவங்க என்ன தோற்கடிக்க முடியாதவங்களா? இந்த தொகுதியில பொன் ஜெயசீலனும் திராவிட மொழியை தோற்கடிக்க முடியாத ஆட்களா? கொம்பு முளைத்தவர்களா? மன்னாதி மன்னன் மன்னக வீரன் அந்த நாட்டுல காமராசர் தெரியுமா? காமராசர் கல்வி கண் திறந்த காமராசர் இந்தியாவின் 2 பிரதமர்களை உருவாக்கியவர், இந்தியாவின் முதலமைச்சராக 2 முறை இருந்தவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவர், தி கிங் மேக்கர் காமராசர். காமராசர், அப்பேற்பட்ட காமராசர் சொந்த தொகுதியில விருதுநகர்ல நிக்கிற போது பே சீனிவாசன் கல்லூரி பருவம் தாண்டாத மாணவன் தோக்கடிச்சாண்டா. காமராசர் மாணவன் தோக்கடிச்சாண்டா. அறிஞர் அண்ணாதுரை செத்து போற போது 10 லட்சம் பேருக்கு உண்டாண்டா சாவுக்கு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருந்தா அவருடைய சாவு. திமுகவினுடைய தலையர்த்தா அந்த அண்ணாதுரை காஞ்சிபுரத்துல சொந்த தொகுதியில தோத்து போனாரா. சிவாஜி கணேசனை அறியாதவர் உண்டா? அவர் நடிப்பை பாராட்டுவதர் உண்டா? தென்னகத்தினுடைய மர்லன் பிராண்டோ, செவாலிய சிவாஜி கணேசன். எம்ஜிஆருக்கு கூட்டம் போடுதுன்னா இந்த பக்கம் சிவாஜிக்கு கூட்டம் போடும். அவ்வளவு பெரிய ஆளுமை சிவாஜி கணேசன். அந்த சிவாஜி கணேசன் சொந்த தொகுதியில விருதுநகர்ல தோத்து போனாண்டா. நல்ல கண்ணு தெரியுமா? நல்ல கண்ணை விட ஒரு மகத்தான பெருந்தலைவன் இந்த நிலத்துல உண்டா? தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக போராடிய மகாபெரிய பெருந்தலைவன் நல்ல கண்ணு. அந்த நல்ல கண்ணு கோயம்புத்தூர்ல தேர்தலில் நிக்கும் போது சிபி ராதாகிருஷ்ணன் தோற்கடிச்சாண்டா. நல்ல கண்ணை தோற்கடிச்சாண்டா. நல்ல கண்ணுவை விட, அண்ணாதுரையை விட, சிந்திச்சு பாரு, சிவாஜி கணேசனை விட, காமராசரை விட இந்த அதிமுக திமுக போட்டி போடுற இந்த வேட்பாளர் பெரிய புட்டிகளா? பெரிய உங்க ஓட்டு அத்தனைக்கு காரணம் உங்க ஓட்டு, நீங்க போடுற ஓட்டு. எவ்வளவு ஒரு பொண்ணு எவ்வளவு அழகாவே இருந்தாலும் 60 வருஷமாவே சைட் அடிப்பீங்க சொல்லுங்க. 60 வருஷமா தூக்கி அதிமுக திமுக நாட்டை கொடுப்பீங்க. என்ன வித்தியாசம் பார்த்த நீ? அதிமுக திமுக என்ன வித்தியாசம் பார்த்த? இங்க கொலை, அங்க கொலை, இங்க கற்பழிப்பு, அங்க கற்பழிப்பு, இங்க கொல்ல, அங்க கொல்ல, இங்க கனிமவள திருட்டு, அங்க கனிமவள திருட்டு, இங்க சாதி கலவரம், அங்க சாதி கலவரம், இங்க ஜெயிலுக்குள்ள வச்சு கொல்றாங்க, அங்க ஜெயிலுக்குள்ள வச்சு கொல்றாங்க, இங்க மணல் திருட்டு, ஆத்து மணல் திருட்டு, அங்கேயே ஆத்து மணல் திருட்டு. என்ன வேறுபாடு பாத்தீங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும்? என்னத்தை பார்த்து ஓட்டு போடுறீங்க? அதிமுக இருக்கிற அத்தனை பேர் திமுகவுக்கு போறான். வெக்கமே இல்லாம அதே எம்எல்ஏ, அதே அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஆளியா 3 முறை முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு கெட்ட கேடுக்கு அந்த ஆள் முதலமைச்சர். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா ஓ பன்னீர்செல்வத்தை. குருட்டு பூனைக்கு கொழுக்கட்டை கிடைச்ச மாதிரி இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆயிட்டாப்ல ஓ பன்னீர்செல்வம். அத்தனை தடவை திமுகவை எதிர்த்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு போய் வச்சாங்க. அந்த ஓ பன்னீர்செல்வம் வெக்கமே இல்லாம திமுக போய் செஞ்சார். வைத்திலிங்கம் ஏன் தொகுதியில ஒருத்த நாட்டுல அந்த வைத்திலிங்கம் காலம் முழுக்க 40 ஆண்டு காலமாக திமுக எதிர்த்து அரசியல் வெக்கமே இல்லாம போய் சேர்ந்துட்டாங்க, சீட்டு வாங்கிட்டாங்க. சிந்திச்சு பாருங்க பெருமக்களே. இங்க இருந்தாலும் எம்எல்ஏ, இங்க இருந்தாலும் அதிமுக 11 அமைச்சர் இருக்கான். அத்தனை பேர் திமுக 11 அமைச்சர் இருக்கான். 11 அமைச்சர் அதிமுக இருந்து போனவன். செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR ராமச்சந்திரன், ஏவா வேலு, சேகர் பாபு, இப்ப வைத்திலிங்கம், ஓ பன்னீர்செல்வம். என்ன மாறுது இவங்களுக்குள்ள? என்னையா மாறுது? எது ஒன்றும் மாறுறது இல்லையே. ரெண்டும் ஒரே கட்சி தானே, ஒரே குட்டை தானே, ஒரே கேடு தானே. மாத்தி மாத்தி ஓட்டு போடுறதுனா என்ன? கட்சி மாறுவதல்ல மாற்றம், சித்தாந்தம் மாறணும் மாற்றம். அந்த சண்டைக்காகவே 15 ஆண்டுகளாக இந்த பிள்ளைகள் களத்தில் நிற்கும் நேர்மையாக உள்ள உறுதியோடு. நான் சொல்ல வேண்டாம், எந்த இடத்துல எந்த மக்கள் முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்லுவேன்டா, 36 லட்சம் முட்டி தேயத்தை உழைச்சு வாங்கின ஓட்டுடா, கொள்கைக்கு விழுந்த ஓட்டுடா, நேர்மைக்கு விழுந்த ஓட்டுடா. நான் சொல்லுவேன்டா, இந்த 36 லட்சத்துல ஒரு வாக்குக்கு 1 ரூபாய் காசு கொடுத்தது இல்லடா, காசு கொடுத்தது இல்ல.
திமுக அதிமுக உண்மையிலேயே மானவன் இருக்கவன் வெக்க இருக்கவன் இதே போல மேல ஓட்டு நீ காசு கொடுக்கலன்னு சொல்ல பார்ப்போம். நீ ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன் 2000 காசு கொடுக்கலாம் உன் பொண்டாட்டிக்குள்ள போடுமா ஓட்டு உனக்கு உன் பொண்டாட்டிக்குள்ள போடுமா என்ன இது சீரழிச்சு வச்சிருக்காங்க ஜனநாயகத்தை. தூக்கி எறியணும். இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இதுக்கு மேல இந்த நாடு தாங்காது. தரிசா போச்சு, சுடுகாடா போச்சு தமிழ்நாடு. மாற்றம் வேணும். புதிய சித்தாந்தத்தை தேர்ந்தெடுக்கணும். மதிப்பிற்குரிய மக்களே, 2010 கட்சி தொடங்கிற போது மேடையில சொன்னாங்க, சீமான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. இத்தனை ஆண்டுகள் ஆட்சி கூட்டணி வைக்கல. அரசளவில் இருக்கிற தேமுதிக 10 சீட்டு வாங்குது திமுக கிட்ட. ஒரு ராஜ்யசபா சீட்டு 500 கோடி ரூபாய் பணம். 4% இருக்கிற காங்கிரஸ் கட்சி 28 சீட்டு வாங்குது திமுக கிட்ட. 500 கோடி 1000 கோடி பணம் வாங்குறான். 8% ஓட்டு 36 லட்சம் ஓட்டு. போனா தங்கத்துல வச்சு 50 தொகுதி கொடுப்பாண்டா. துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுப்பாண்டா. கோடி கோடியா பணம் கொடுப்பாண்டா. இந்த திமுக இந்த அதிமுக. ஆனா போகல. ஏன் போகல? எனக்கு ஓட்டு போட்டான் 36 லட்சம் பேரு. எதனமே ஓட்டு போட்டான். இவன் தனிச்சு நிற்பான். இவன் என்ன கொண்டு போய் அடமான வைக்க மாட்டான். இவன் இன்னைக்கு நாளைக்கு என்னைக்காவது சொல்லுவான். அதனால போட்டான். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக இந்த பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். மதிப்பிற்குரிய பெருமக்களே, நீங்க ஒழிக்கணும். ஒரு புதிய அரசியல் மாற்றம் குறித்த விழிப்புணர்வு எங்கள் மக்களிடத்தில் வரணும். இந்த தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடக்கூடிய என்னுடைய அருமை தம்பி கார்த்திக் அவர்கள் இளங்கலை அறிவியல் கணித தொழில்நுட்பம் படித்தவர். தோட்ட தொழிலாளியினுடைய மகன். தன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு விளிம்பு நிலையிலிருந்து எழுந்து வந்து இந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி களத்திலே நிற்கிற பெருமகன். இந்த பகுதியின் மக்கள் பிரச்சனை அனைத்திலும் களத்திலே நின்றவன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் பெருமக்களே, சுயநலமற்ற பிள்ளைகள் களத்திலே இருக்கிறோம் என்பதற்கு ஒன்று சொல்லுவேன். எங்கள் தலைவர் இருக்கிறாரே பிரபாகரன், எங்கள் அன்பு தலைவர் பிரபாகரன் இருக்கிறாரே. ஈழத்திலே 2009 இறுதி கட்ட போர் நடக்கிற போது உலகின் 54 நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் விடுதலை புலிகள். உலகின் 54 நாடுகளில் கிளை இருந்தவர்களுக்கு நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்திருக்க கூடும். எங்களுடைய அன்பு பிள்ளை பாலச்சந்திரன் ஒரு பிஸ்கட் துண்டோடு உட்கார்ந்து இருக்கிற படம். அடுத்த படத்திலே 5 தோட்டாக்களை மாறிலே தாங்கி செத்து கீழே விழக்கூடிய அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தமிழ் தேசிய இனத்தினுடைய இளவரசன் எங்கள் அன்பு மகன், எங்கள் பிஞ்சு பிள்ளை பாலச்சந்திரன் செத்து விழுந்தான். சிங்களன் சுட்டுக் கொண்டால் உலகமே பதட்டப்பட்டது, பதறியது. எங்கள் தலைவன் பிரபாகரன் நினைத்திருந்தால் 24 மணி நேரத்துல உலகின் 54 நாடுகளில் எந்த நாட்டுக்கு வேணாலும் தன் பிள்ளையை அனுப்பி வச்சு காப்பாத்திருக்கலாம். அது முடியும் பிரபாகரனால. ஆனா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கடைசி வீரனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ, அவன் குடும்பத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதான்டா எனக்கும். நான் என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டேன். தன்னலமற்று நின்னால அது போலவே அவனுடைய வழிவந்த அவனுடைய பிள்ளைகளும் தன்னலமற்று இந்த களத்திலே நிற்கிறோம். மதிப்பிற்குரிய பெருமக்களே, உங்களுடைய வாக்குகளை ஒரே ஒரு முறை மாற்றி போடுங்க. ஒரு முறை. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நாங்க இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு கத்துவோம், எங்க கொள்கை நேர்மையானது நீங்க நினைச்சா எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்ல இந்த திமுக அதிமுக தங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த முறை அவங்க சரியானா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்பயும் நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாதான், நாங்க மேல இருந்து வந்தாதான், ஆஹா புதுசா ஒரு அரசியல் கட்சி பலப்பட்டு மேல வர்றான், புதுசா ஒரு சித்தாந்தம் வருது, இனிமேலும் நம்ம மக்களுக்கு துன்பம் செஞ்சா கொள்ளை அடிச்சா அவன் நம்மளை தூக்கி சாப்பிட்டுவான், மேல வந்துருவான், அடுத்த முறை மக்கள் அவனை தேர்ந்தெடுப்பாங்கிற பயத்துல, அந்த பயத்துல ஒழுங்காவது வேலை பார்ப்பான். நீங்க அவன் வேலை பார்க்கணும்னாலும் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், நாங்க வேலை பார்க்கணும்னு எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். புத்தியுள்ள மக்கள், மதிப்பிற்குரிய பெருமக்களே, யோசித்து பாருங்க. இதுதான் சரியும் கூட. ஒரு புதிய சித்தாந்தத்திற்கு வாய்ப்பு கொடுங்கள், வாய்ப்பு கொடுங்கள். நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய வாக்குகளை இந்த முறை விவசாய சின்னத்திலே எங்களுடைய வேட்பாளருக்கு செலுத்துங்கள். உண்மையாக உறுதியாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நின்று இந்த ஊரினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்வான். பக்கத்திலே இருப்பான், பக்கத்திலே இருப்பான். பல பேர் இந்த 1 பவுன் தங்கம் கொடுக்கலாமா நம்பிடாதீங்க, இந்த தாலிக்கு தங்கம்மா நம்பிடாதீங்க,
அண்ணன் சீரம்மா தாய்மோகன் தங்கமாவ திட்டம்மா அதெல்லாம் நம்பிடாதீங்க. 1 கிராம் 1/2 கிராம் இல்ல, 1 பவுன் 1/2 பவுன் இல்ல, வெயிட் 62 கிலோ சொக்க தங்கத்தை இந்த தொகுதிக்காக கொடுக்கிறோம் பெருமக்களே. 62 கிலோ, 1 பவுன் 2 பவுன் அல்ல. தயவு செய்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு நாங்கள் எங்கள் நெஞ்சை பிளந்து காட்ட வேண்டும்? இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு எங்களை நாங்கள் நிரூபிக்க வேண்டும்? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தீ குளித்துக் கொண்டே இருக்க வேண்டும்? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு காத்திருக்க வேண்டும்? மதிப்புக்குரியவர்களே, இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் எங்களை புடம்போட போடுகிறீர்கள்? எத்தனை ஆண்டு காலத்துக்கு? எத்தனை ஆண்டு காலத்துக்கு? நீங்கள் எவ்வளவு காலம் எங்களை சோதித்தாலும் பிரபாகரன் பிள்ளைகள் எங்கள் கண்களிலே கடைசி ஒளி இருக்கிறவரை, எங்கள் நாசி கடைசி மூச்சு காற்றை உள்ள இருக்கிறவரை, எங்கள் இதயம் கடைசி முறை துடிக்கிறவரை, எங்கள் உடலிலே கடைசி சொட்டு ரத்தமும் இந்த நிலத்திலே விழுகிற வரை நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருப்போம். மக்களே, உண்மையாக இருப்போம். உங்கள் வாக்காலே ஒரு புதிய சரித்திரம் படையுங்கள், ஒரு புதிய புரட்சி செய்யுங்கள். உங்கள் வாக்குகள் விவசாய சின்னத்தில் விழுவதாலே மதிப்பு பெறட்டும், பெருமை பெறட்டும். நாங்கள் கொண்டாடுகிறோம், போற்றுகிறோம். உங்கள் வாக்கு இந்த முறை விவசாய சின்னத்திலே எங்களுடைய வேட்பாளர் கார்த்திக்கு. மீண்டும் ஒரு வெற்றி கூட்டத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.